இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே நடிகை தீபாவோட இந்த வீடியோ தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. சாதாரணமாக ஒரு நடிகை பேசுகிற பேச்சுக்கும் இப்போ தீபா பேசுனதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்கு. ஏன்னா இதில் ஒரு தெளிவான அரசியல் பார்வையும் ஆவேசமும் கலந்துருக்கு. நான் சிஎம் ஆனா முதல்ல போடுற கையெழுத்து பெண்களுக்கு தான் ஆரம்பிச்சு 3000 ரூபாய் பிச்சையா போடுறீங்கன்னு முடிச்சிருக்காங்க. அரசாங்கம் கொடுக்குற உதவித்தொகையை இவ்வளவு ஓப்பனா யாருமே விமர்சனம் பண்ணதில்லை. ஏன் இவ்வளவு கோபம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் என்ன? விரிவா பேசுவோம். முதல்ல தீபா என்ன பேசுனாங்கன்னு தெளிவாக பார்ப்போம். அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிளானது, பட் பவர்ஃபுல்லானது. ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுட்டா அவளுக்கு எந்த துணையும் தேவையில்லை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்வியை கொடுத்துட்டா அவ குடும்பத்தையே தூக்கி நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் போனாலும் பெண்களுக்கு கல்வி இலவசமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஆனா சர்ச்சையை கிளப்பின அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, 2000 3000 கொடுக்குறீங்க, இது என்ன பிச்சையா போடுறீங்க அப்படின்னு ஒருமையில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கல்வியை இலவசமா கொடுங்கடா, அவன் படிச்சு சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டு போறான்னு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசியிருக்காங்க. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், காசு கொடுக்கறதுக்கும் கல்வி கொடுக்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். அரசாங்கம் இப்போ மாசம் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது பல ஏழை குடும்பங்களுக்கு உதவியா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா தீபா என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த காசை வச்சு அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும்? அதே காசை வச்சு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸை முழுசா ரத்து பண்ணி உயர்கல்வி வரைக்கும் பெண்களுக்கு இலவசமாக்கிட்டா அந்த பெண் ஒரு வேலைக்கு போவா, அவள் மாதம் 20,000 இல்லை 30,000 சம்பாதிப்பா. அப்போ அரசாங்கம் கொடுக்குற இந்த 2000 ரூபாய்க்காக அவங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் தீபா ரொம்ப கோவமா பிச்சைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி எழும்புதுல, தீபா ஏன் இப்போ இதை பேசுறாங்க? இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல எல்லா கட்சிகளும் மகளிர் உரிமை தொகையை ஒரு பெரிய அஸ்திரமா வச்சிருக்காங்க. அதை நடிகை தீபா விமர்சனம் பண்ணது அவங்க அரசியலுக்கு வரதுக்கான ஒரு முன்னோட்டமானு யோசிக்க வைக்குது. குறிப்பா நான் சிஎம் ஆனா முதல்ல போடுற கையெழுத்துன்னு அவங்க சொன்னது அவங்க ஒரு தலைவியா தன்னை முன்னிறுத்த விரும்புறத காட்டுது. ஒரு பெண்ணோட முன்னேற்றம் கல்வியில தான் இருக்குங்கிற அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கான கொள்கை இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போ தீபாவோட இந்த பேச்சுக்கு சோசியல் மீடியால 2 விதமான கருத்துகள் வருது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, தீபா அக்கா சொன்னது 100% கரெக்ட். காசு கொடுத்து மக்களை அடிமைப்படுத்துறதை விட அறிவை கொடுத்து அவங்கள உயர வைங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு, அரசாங்கம் கொடுக்கறத பிச்சைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு உரிமை தொகை, ஒரு நடிகையா இருந்துட்டு இப்படி உரிமையில் பேசுறது தப்புன்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை தாண்டி அவங்க சொன்ன அந்த பெண்களுக்கான இலவச கல்வி அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. கடைசியா நம்ம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான், காசு கொடுத்து வாக்குகளை வாங்குற அரசியலை விட கல்வியை கொடுத்து ஒரு தலைமுறையை உருவாக்குற அரசியல் தான் என்னைக்குமே சிறந்தது. தீபா சொன்னதுல இருக்கிற அந்த ஆவேசம் நியாயமானதா, இல்ல அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு 3000 ரூபாய் காசு வேணுமா, இல்ல உயர்கல்வி வரைக்கும் இலவச கல்வி வேணுமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்கு நம்ம பிரைம் இந்தியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செய்தியாளர் KMT.